ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம காப்பி வைக்கும்போது இல்லை ஜாமான்லாம் நம்ம தேய்ப்போம் இல்லையா, விலைக்கு வைக்கிற டைமில். அந்த டைம்லேயே வந்து நம்ம குட்டி குட்டி இந்த ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, நம்ம பக்கத்தில் மசால் டப்பா அஞ்சரை பெட்டிலாம் அப்படியே லைட்டாக அப்படியே ஒன்றே க்ளீன் பண்ணி அடுக்கிற மாதிரி பெரிய வேலையாக இல்லாமல் அப்படியே குட்டி குட்டியாக செஞ்சுக்கிறது எப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க ஷெல்ஃபு நான் வந்து 2 தடவை வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது மேலெல்லாம் வந்து ரொம்ப வந்து எண்ணெய் இது பிசுக்கும், அப்புறம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக மேலே வந்து தூசி படிஞ்சும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் சரியாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டு, கீழேயும் பார்த்தீங்கன்னா மழை நாள் வந்துட்டதுனால கீழ் ஷெல்ஃபில் வந்து நம்ம எண்ணெய் இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ட்ரேயில் வச்சுருக்கிறது, அப்புறம் அஞ்சரை பெட்டி இருக்கிற இடம், அந்த இடம் எல்லாமே இந்த பேப்பர் எல்லாமே ஊறி போய் ஒரு மாதிரி இதுவாக இருந்தது, அதாவது ஈரப்பதமாக. அதனால் அது எல்லா பொருளுமே அங்கே இருக்கிறத வீணாக்கிடும். அந்த ஒரு மக்கின வாடை மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதை மாற்றி விடலான்ட்டு அதை தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், அந்த ஜாமான்லாம் நான் எடுத்ததும் ஷெல்ஃபே பாருங்கள், முதல்ல பார்க்க க்ளீனாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தூசும் அழுக்குமா பார்க்க நல்லா தெரியுது பாருங்களேன். இதில் வந்து நம்ம ஏதாவது ஷர்ட் தண்ணி இல்லைன்னா நம்ம வந்து விம் லிக்விட் அந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா கலந்துக்கிட்டு நம்ம அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு இல்லைன்னா தெளித்து விட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அந்த இருந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோவான அழுக்கு இந்த மாதிரி சிலந்தி பூச்சியுமே வந்து அந்த வலை கட்டிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதனால சரி நான் அதையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த டப்பாவுமே வந்து நம்ம பெருசாக தேய்க்கலாம் தேவையில்ல, சும்மா அப்படியே தொடச்சிட்டு அடிக்கிற வேண்டியதான். இப்போ அந்த ஷெல்ஃப்மே வந்து நான் அதுமாரி ஊற வச்சு தான் அந்த ஜன்னல்லாம் தொடச்சி விடுறதுக்குள்ளே அது ஊறி இருந்தது. அதையுமே நான் வந்து சும்மா நார்மலாக தான் ஒரு கவர் தான், அந்த இதெல்லாம் இரும்பு நார் போட்டு தேய்ச்சோம்னா கீரல் விழுந்த மாரி ஆகிடும், கிராச்சஸ் மாதிரி. அதனால் நான் பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சுக்கிட்டு அதனால தான் இது வந்து நான் இப்போ கழுவி எடுத்துகிட்டு சுத்தமாக துணியாலையும் தொடச்சிட்டு நம்ம திரும்ப அடுக்கிக்க வேண்டியதான். இந்த இந்த மரம் வந்து ஷெல்ஃபை நான் இந்த பக்கம் கார்னர் இல்லாமல் இந்த பக்கம் அடுக்கிக்கிட்டால் கொஞ்சம் மாற்றி இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இந்த பக்கம் தான் வந்து நான் வந்து டைட்டாக அட்டை நூல் போட்டு நான் இதோட கட்டிடுவேன். கொக்கி இருந்தாலும் போட்டுக்கலாம். கொக்கி வந்து திருப்பிட்டு போகிற மாதிரி இருந்தனால நூலால் டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வெயிட்டான டப்பாலாம் வைக்க போகிறதில்ல, குட்டி குட்டி டப்பா வைக்கிறதுனால நான் அந்த மாதிரி தான் இதை வந்து செஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜன்னல் எல்லாமே சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. கையோடு அந்த வழியுமே செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு தடவை எடுத்துகிட்டு திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஷெல்ஃப்லாம் அடுக்கும்போதே கையோடு அந்த வேலையும் செஞ்சிட்டோம்னா க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் நூல் போட்டு கட்டியிருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து கட்டு கம்பி அந்த மாதிரி கூட தெரியாத மாதிரி கட்டிக்கலாம். நமக்கு எப்படி நமக்கு வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற பேப்பர்லாம் கூடமே நான் மாற்றிட்டு, அப்புறம் முறுக்கு சுட்ட எண்ணெய் அந்த பழைய எண்ணெய்லாம் இருந்ததுனால டப்பாலாம் கொஞ்சம் மாற்றிட்டோம்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், காய்ச்சல் எண்ணெய்லாம் வச்சுருக்கிறதுனால. அதையுமே கொஞ்சம் மாற்றிட்டு மேலெல்லாம் தொடச்சிட்டு டிஷர்ட்மே வந்து நான் பேப்பர்லாம் போட்டு நான் அடுக்கிட்டேன். இப்போ ஜன்னல் தான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அந்த இடமே பார்க்க கொஞ்சம் பளிச்சுன்னு நமக்கு வேலை செய்யும்போதே கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நம்ம அடிக்கடி கொஞ்சம் செத்தனாய் மெனக்கெட்டு செஞ்சிட்டோம்னாலே நம்ம வீடு வந்து ஃப்ரீயாகும். ஒரு இடத்த ஒரு இது செஞ்சுக்கிட்டா கூட நமக்கு சரிதான். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மெனக்கெட்டாலே போதும். நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு.